வணக்கம் நண்பர்களே! ஓமை சாப்பாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அட்டகாசமான ஸ்பைசியான மஷ்ரூம் சப்பாத்தி ரோல் எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Oh my sapadu, oh my sapadu. ஃபர்ஸ்ட் இந்த மஷ்ரூம் சப்பாத்தி ரோல் செய்ய தேவையான மைனஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். 2 அவிச்ச முட்டை, ஒரு ஹாஃப் லெமன், குருமிளகு 1/4 டீஸ்பூன், 4 பல் பூண்டு, சிறிதளவு உப்பு. உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் உங்களுக்கு ஸ்வீட் அண்ட் சால்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எக்கில் இருக்கிற ஒயிட் கரு மட்டும் போடுவாங்க, ஒரு சிலர் மஞ்சள் கரு மட்டும் போடுவாங்க. ஸோ நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 100 மில்லி. கொலஸ்ட்ரால் அதிகம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்சியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிரைண்ட் பண்ணாலே போதும். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போது நமக்கு சப்பாத்தி ரோலுக்கு தேவையான மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மஷ்ரூம் ஸ்டஃப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 200 கிராம் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 4லிருந்து 6 சப்பாத்தி வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி அதில் மஷ்ரூம்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் பாருங்கள், நான் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பீசஸ் ரொம்ப பெருசாக போட்டால் நம்ம சாப்பிடும்போது கடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டால் தான் இந்த மஷ்ரூம் ஸ்டஃப் சூப்பராக வரும். நார்மலாக நம்ம குக் பண்ணும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தான் காய்கறியில் ஆட் பண்ணுவோம். பட் இந்த மஷ்ரூம் ஸ்டஃப் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மஷ்ரூம் தான் போடணும். ஏன்னா மஷ்ரூம் குக் பண்ணும்போது அதிலிருந்து தண்ணி இறங்கும். அந்த தண்ணி இறங்குறப்ப ஃபஸ்ட்டே நீங்கள் ஆனியன் இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் நமக்கு மாறிடும். ஒரு சப்பாத்தி ரோலுக்கு நம்ம எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட் கிடைக்காது. அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரே ஒரு பெரிய குடைமிளகாய் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதில் பாதி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல சின்ன சின்னதாக சில்லியாக நறுக்கிக்கணும். அதுவாக ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது போக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது மசால் தூளில் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நான் ஷூட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம் சப்பாத்தி ரோலுக்கு தேவையான ஸ்டஃப் நல்லாவே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வீடே நல்லா கமகமான வாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மஷ்ரூம் ஸ்டஃப்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டஃப்பை அப்படியே சப்பாத்தியில் வச்சு பேக் பண்ணி சாப்பிட்லாம். நான் சப்பாத்தி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்ட்னஸோடு இருக்கணும். இல்லை ரொம்ப ஹார்டாக இருந்தால் இந்த மாதிரி சப்பாத்தி ரோலுக்கெலாம் செட் ஆகாது. ஸோ நல்லா சாஃப்டாக சப்பாத்தி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க இந்த மைனஸ் எடுத்து சப்பாத்தியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மஷ்ரூம் ஸ்டஃப் எடுத்து இந்த சப்பாத்தியில் சென்டரில் வச்சு அப்படியே ஒரு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து சப்பாத்தி எடுத்து நல்லா மடிச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. அப்படியே சத்தியமாக சொல்ல அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுக்கும் இந்த டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷ்னலாக டேஸ்ட் வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகான்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சத்தியமாக அப்படியே ரெஸ்டாரண்ட் ஃபீலே கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் கூட கொடுத்து விடலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ஓமை சாப்பாடு, மணக்கும் சமையல், மறக்காத சுவை, தனிஷ் பாரதி.